நம்ம சேனலில் பயோகிராஃபிலாம் பார்க்குறோம். அந்த வகையில் இன்றைக்கி யாரோடைய பயோகிராஃபின்ட்டு எல்லாம் தம்ப வச்சு கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆமாங்க, சிறகடிக்க ஆசை விஜயாவை பற்றி தான் எல்லாரும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவங்கள பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. சிறகடிக்க ஆசை சீரியல் ரொம்ப சூப்பராக போயிட்டுருக்கு. அதுலேயும் குறிப்பாக இந்த ரோகிணியோடைய ஒரே ஒரு சின்ன பிட் மட்டும் மாட்டின மாதிரியான சீக்வன்ஸ் வந்ததுனால நிறைய பேர் இன்ட்ரெஸ்டிங்காக இன்னும் அவங்களுடைய உண்மை முகம்லாம் வரணும், இன்னும் அவங்க பொய்யெல்லாம் சொல்லியிருக்காங்க, சீக்கிரமாக டைரக்டர் எல்லாத்தையும் கொண்டு வாங்க, நாங்கள்லாம் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், இந்த விஜயா முகத்தில் இன்னும் கரிய பூசணும், இது போலலாம் நிறைய கமெண்ட்ஸ் வந்துட்டே தான் இருக்குது. அந்த அளவுக்கு இந்த சீரியல் ஆடியன்ஸ் மனசில் இடம் பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த சீரியலில் ஒவ்வொருத்தருக்குமே ஒரு தனித்துவமான கேரக்டரை கொடுத்து ஒவ்வொருத்தருக்குமே தனித்தனியாக ஃபேன் ஃபாலோவர்ஸை வர வச்சிருக்காங்க. அதுதான் இந்த சீரியலோடைய சக்ஸஸ் கூட சொல்லலாம். ஏன்னா ஒரு சீரியல் எடுத்துட்டோன்னா ஹீரோ ஹீரோயின் இவங்களை தவிர மற்ற கேரக்டர்ஸ்க்கு கொஞ்சம் டாமினேஷன்லாம் இல்லாமல் கம்மியாக தான் கொடுத்துருப்பாங்க. அது இல்லாமல் இந்த சீரியலை கொண்டு போகிறது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அண்ட் இன்டர்வியூஸ்லாம் கூட இந்த கேங்காக தான் போயிட்டு எடுத்துகிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி தான் போயிட்டுருக்கு. அந்த வகையில் இந்த சீரியல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் ரெட் ஆர்டில் கொடுங்க. அண்ட் விஜயாவை சுத்தமாக எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு கொடூர மாமியார் என்ன ஒரு பையனை மட்டும் இப்படி பார்த்துக்கிட்டு இன்னொரு பையனை இப்படி பண்ணுறாங்க, முத்து மீனா நீங்கள் ஏன் திரும்ப திரும்ப போகிறீங்க, உங்களுக்கும் கோபம்லாம் வராதா, ஏன் இப்படி பண்ணுறீங்க, முத்துடைய ஃப்ளாஷ்பேக்கை காட்டுங்க, இது போலலாம் நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க. என்னதான் குடும்பம் பண்ணாலுமே இவங்க ரியல் லைஃப்பில் வேற லெவல் ஒரு பர்சன் தான். எந்த அளவுக்கு ஒரு ஜாலி பர்சன்னா எல்லா பிள்ளைகளுமே தன்னுடைய பிள்ளைகளை தான் நினைக்கிறாங்க. அண்டு கேரக்டர் வைஸாக நம்ம கரெக்டாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் உள்வாங்கி பண்ணிட்டு இருக்காங்களாம். மற்றபடி இவங்களை பார்க்குற நிறைய பேர் இப்போ வரைக்கும் அரைஞ்சிடுவோம் திட்டிடுவோன்ட்டு இப்படிலாம் நிறைய பேர் பேடாலாம் கமெண்ட் பண்ணுறாங்களாம். பேடாக நிறைய பேர் திட்டுறாங்களாம். இதெல்லாம் பார்க்கும்போது என்னுடைய ரியல் கேரக்டர் இது கிடையாதுங்க, நான் ரொம்ப ரொம்ப ஜாலி பர்சன். ஸோ எல்லாரும் அதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. என்னுடைய கேரக்டர் தான் அது, அதாவது சீரியலில் என்னுடைய கேரக்டர் அது, மற்றபடி வேறு எதுவுமே கிடையாது. என்னை திட்டுறீங்கன்னா அப்போ அந்த கேரக்டரை நான் நல்லா உள்வாங்கி பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். ஸோ எனக்கு நீங்கள் கொடுக்குற இந்த திட்டுகள் தான் அவார்டு அப்படின்ட்டு ரொம்ப பாசிட்டிவாகவே அதை எடுத்துகிட்டு பேசியிருக்காங்க விஜயா அவர்கள். ஸோ விஜயாவா நம்ம எல்லாருக்கும் தெரியும். அவங்களுடைய ரியல் நேம் அனிலா, ஃபுல் நேம் அனிலா ஸ்ரீகுமார். ஸ்ரீகுமார் அப்படின்றது இவங்களுடைய கணவர் நேம்ங்க. இவங்களுடைய கணவர் ஒரு ஆக்டிங் புயலாக வரணும்னு நினச்சி இண்டஸ்ட்ரிக்குள்ளே வந்தார். ஆனால் அது நடக்க முடியாமல் போனதுனால ப்ரொடக்ஷன் பக்கம் போயிட்டாரு. அப்படி தான் இவங்களுடைய மீட்டிங்கே நடந்திருக்கு. ஆமாங்க, அனிலா அண்ட் ஸ்ரீகுமார் இவங்க ரெண்டு பேருமே காதல் திருமணம் தான். இந்த காதல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மீட்டிங்லேயே வந்துருச்சு. ரயில்வே ஸ்டேஷனில் தான் மீட் பண்ணியிருந்திருக்காங்க. ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து தான் இவங்களுடைய மேரேஜும் நடத்தி முடிச்சிருக்காங்க. ஸோ இந்த விஜயா கேரக்டரை எப்படி பார்க்குற ஆடியன்ஸ்க்கும் பிடிக்கலையோ இவங்களுடைய கணவருக்கும் பிடிக்காதாங்க. ஏன் அப்படின்னா இவர் ஷூட்டிங்ஸ் போயிட்டு வா அப்படிலாம் சொல்ல மாட்டாரு, கூப்பிட்டு போயிட்டு அங்கேயே இருந்து பார்க்கறது தான் உண்டாங்க. அப்படி பார்க்கும்போது இது நம்மளுடைய அனிலா கிடையாது, யார் இது அப்படின்ற அளவுக்குலாம் ரொம்ப ஷாக் ஆயிருக்காராம். அண்ட் இவங்க ரெண்டு பேருமே மேட் ஃபார் ஈச் அதர் அப்படின்னு தான் சொல்ல முடியும். இவங்களுக்கு ரெண்டு பசங்க இருக்காங்க, ஒரு பொண்ணு ஒரு பையன். பொண்ணும் பையனும் செம்மையாக டான்ஸ் பண்ணுவாங்க. எப்படி 3 வயசுல இருந்தே ஒரு நடன புயலா அனிலா அவர்கள் உருவானாங்களோ அதே மாதிரி தன்னுடைய பிள்ளைகளும் நடன புயலாவே மாறிட்டு வராங்கன்னே சொல்லலாம். இவங்க சிறகடிக்க ஆசை சீரியல்ல ஒரு டான்ஸ் மாஸ்டரா வராங்க, விஜயா கேரக்டர் பண்றவங்க. ஆனா ரியல் லைஃப்ல கிட்டத்தட்ட பல குழந்தைங்களுக்கு இவங்க ரியலாவே டான்ஸ் மாஸ்டரா இருக்காங்க. இவங்களுடைய டான்ஸ் ஸ்கூல் திருவஞ்சம்ல இருக்கு. அண்ட் இவங்களுடைய டான்ஸ் ஸ்கூல் நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அனிலா அண்டு அபினவ் டான்ஸ் ஸ்டூடியோ. இதுதான் இவங்களுடைய டான்ஸ் ஸ்டூடியோ நேம். இதை ஏ ஸ்கொயர்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய பையனும் கிளாசிக்கல் ஆட மாட்டாராம், மற்றபடி வெஸ்டர்ன் ஃபோக் மற்ற எல்லா ஜானரும் அவர் நல்லா ஆடுவாராம். இப்போ அவங்களுடைய பொண்ணும் மாஸ்டர் ட்ரெயின் ஆகிட்டு வராங்களாம். ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா திரௌபதி அப்படின்ற சீரியலுக்காக கேரளா ஸ்டேட் அவார்ட்லாம் வாங்கியிருக்காங்க. களத்து வீடு அப்படின்ற சீரியல் மூலயமா தான் தமிழ் சீரியலில் அறிமுகமானாங்க. ஆனால் அந்த சீரியல் ஒரு சில காரணங்களால் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் சின்ன தம்பி அப்படின்ற சீரியலில் கிராமத்து கதைக்களத்தோட அன்னலக்ஷ்மி அப்படின்ற சூப்பரான கேரக்டரோட ஒரு பாசிட்டிவ் ரோல் நடிச்சிருப்பாங்க. இதில் பிரஜனுடைய அம்மாவை நடிச்சிருப்பாங்க. பாவனிக்கு செல்ல மாமியாராக வளர்ந்துருப்பாங்க. கண்டிப்பாக அந்த ஒரு சீரியலை பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு மாமியார் நமக்கும் வேணும்னு சொல்கிற அளவுக்கு தான் அதில் பாவனியோடைய நல்ல மாமியாராக இருப்பாங்க. அதை தொடர்ந்து காற்றின் மொழி சீரியலில் ஹீரோயினோட அம்மா கேரக்டர் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் இவங்களுக்கு பிரேக் கொடுத்த சீரியல் எதுனா அது பாவம் கணேசன். த்ரூ அவுட் த சீரியல் அதில் அம்மா கேரக்டர் KPY நவீனுக்கு அவங்க அம்மா ரோல் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல அம்மா, அதாவது இது வரைக்கும் இவங்க தமிழில் பண்ண சீரியல்ஸ் எல்லாமே பாசிட்டிவான ரோல் தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் மலையாளத்தில் பண்ணதில் ஒரு சில நெகட்டிவான ரோல்ஸ்லாம் கூட பண்ணியிருக்காங்க. அதுலேயும் அவங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சிருக்கு. அதனால தான் இவங்களுக்கு
இவங்களுக்கு தொடர்ந்து பட வாய்ப்புகளும் வந்திருக்கு. அதாவது இவங்க படத்தில் நடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் சின்ன திரைக்கே வந்தாங்கன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு டான்ஸ் மூலியமாக தான் இவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சி சூப்பர் டூப்பர் ஹிட்டாக இவங்க ஆக்டிங்குள்ள சக்சஸ்டாக போயிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம். அதுலேயும் இவங்க மலையாளத்திலிருந்து வந்து இங்கே தமிழ் ஆடியன்ஸ் மனசில் இடம் பிடிக்கிறது அப்படின்றது மிகப்பெரிய விஷயம். அதை பற்றி இவங்க ரொம்ப பெருமையாகவே பேசியிருக்காங்க. அதாவது தமிழ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான மொழியாக மாறிடுச்சு. கண்டிப்பாக இங்கே இருக்கிற மக்கள் எனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்டாக இருக்கட்டும், ஒரு வரவேற்பாக இருக்கட்டும், எல்லாம் எனக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குது. இவங்களுக்கு நான் கண்டிப்பாக என்டர்டைன்மெண்ட் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய கணவருக்கும் இவங்களுக்கும் இருக்கிற அந்த அண்டர்ஸ்டாண்டிங் பார்த்தீங்கன்னா வேற லெவலுங்க. அதாவது இப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நிறைய செலிபிரிட்டிஸ் டிவோர்ஸ் பல வருஷம் ஒன்றா இருந்தாங்கன்னா ஈஸியாக டிவோர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஆனால் டிவோர்ஸ் பற்றி இவங்களுக்குள்ள என்ன ஒரு கருத்து இருக்குன்னா, டிவோர்ஸ் பண்ணுறதுனால எதுவும் மாற போகிறதில்ல, நமக்குள்ளே இருக்கிற அந்த குணங்கள் அப்படியே தான் இருக்க போகுது, நம்ம தனிமையில் இருக்க போகிறோம். ஈகோ அப்படின்ற விஷயமும் அப்படியே தான் இருக்கும். ஏன் அந்த ஈகோவோட நம்ம இருக்கிற வாழ்க்கையை வாழணும்? அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட்டிவாக அவங்களுக்கு என்ன தேவை, நமக்கு என்ன தேவை, ஒவ்வொன்றத்தையும் பார்த்து பார்த்து சந்தோஷமாக வாழ்க்கையை லீட் பண்ணிட்டு போகணும். அதுதான் ஒரு குடும்பத்தை சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போகும். நாங்கள் ஒரு முடிவு எடுக்கிறோம் அப்படின்னா எல்லாருமே குடும்பம் எல்லாரும் சேர்ந்து தான் ஒரு முடிவு, முக்கியமான முடிவு எடுப்போம். மற்றபடி எடுத்தோம் கவுத்தோன்ட்டு நாங்கள் மட்டும் தானால எதுவுமே எடுக்க மாட்டோம் அப்படின்றத அவங்க 2 பேருமே தெளிவாக சமீபத்தில் கூட ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. ஸோ இவர் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே நிறைய ட்ராமாஸ்லாம் கூட பண்ணியிருக்காராம். ஆனால் இவங்க டான்ஸ் மூலயமா தான் இண்டஸ்ட்ரிக்கு வந்தாங்க. 2019 பார்த்தீங்கன்னா இவங்களுடைய டான்ஸ் திறமையை காட்டுறதுக்காக டான்ஸ் ஜோடி டான்ஸ் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. அதை தொடர்ந்து 2021 மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை இந்த ஷோவில் தன்னுடைய கணவர் கூட ஃபைனலிஸ்ட் வரைக்கும் போனாங்க. இதில் இவங்களுடைய நடன திறமையை காட்டியிருப்பாங்க. அண்ட் இவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய அப்பா அம்மாவுடைய கஷ்டங்கள், இந்த ஹார்ட் ஒர்க், இது எல்லாத்தையும் பார்த்து தான் வளர்ந்தாங்களாம். இவங்க அப்பாவும் அம்மாவும் 2 பேருமே மெடிக்கல் ஃபீல்டில் தான் இருந்திருக்காங்க. அம்மா ஹெட் நர்ஸாக இருந்து ரிட்டையர்ட் ஆனவங்க. இப்போ அம்மா அப்பா 2 பேருமே வந்து கோழிக்கோட் இவங்களுடைய பிறந்த ஊரில் தான் இருக்காங்க. இப்போ இவங்க திருவனந்தபுரத்தில் தான் இருக்காங்க. அப்பா அம்மாவை பெருமைப்படுத்துறது அதுதான் இவங்களுடைய வாழ்நாள் ஒரு கோலாகவே இருந்திருக்கு. அது மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சின்னத்திரை இந்த ஷோ மூலயமா அவங்களுடைய வாழ்நாள் பிறவி பலனை அடைஞ்சிட்டாங்களாம். ஏன்னா இவங்க தான் எங்கள் அப்பா அம்மா அப்படின்ட்டு இவங்க உலகத்துக்கே காட்டியிருக்காங்க. அண்ட் அவங்க அப்பாவும் சொல்கிற ஒரே விஷயம் என்னன்னா, நான் தான் இவங்க அப்பா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளாக வரணும் அப்படின்றது தான் சொல்லுவாராம். அதை இப்போ ரொம்ப நல்லாவே பண்ணிட்டாங்க. போகிற இடங்கள் எல்லாத்துலேயுமே அதாவது அவங்க அப்பாவுடைய நேமை சொன்ன காலங்கள் மாதிரி பொண்ணோடைய நேமை சொல்லி தான் சொல்கிறாங்களாம். அண்ட் இவங்களுடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுடைய பிரதர் தானாங்க. சின்ன வயசுலேருந்து ரொம்ப நல்லா பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸாக தான் இப்போ வரைக்கும் இருக்காங்களாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவங்களுக்கு வீணை வாசிக்க ரொம்ப பிடிக்கும். அதனால இவங்களுடைய லாஸ்ட் மாமா இவங்களுக்கு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீணையும் ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு. இவங்க இந்த வீணையோட மியூசிக்கை கேட்டு கேட்டே வளர்ந்துருக்காங்க. கற்றுக்கலாம் இல்லையாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க பொட்டிக்கும் வச்சு ரன் பண்ணியிருந்திருக்காங்க. அதுவும் வந்து தனியாக கிளாஸ்லாம் போகாமல் பார்த்து பார்த்து கற்றுக்கிட்டாங்களாம். ஸ்டிச்சிங்லாம் ரொம்ப நல்லாவே பண்ணுவாங்களாம். எம்ப்ராய்டிங் போடுவாங்களாம். ஸோ இவங்களுக்குள்ள நிறைய திறமைகள் இருக்குங்க. கண்டிப்பாக இவங்களுடைய ஃப்யூச்சர் இன்னும் வேற லெவலில் இருக்கணும்ட்டு நம்மளுடைய சினி சமூகத்தின் வாயிலாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளலாம். தொடர்ந்து பயோகிராஃபிலாம் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உடனே நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க.